ஓம்ஸ் லா சூத்திரத்தை வச்சுட்டு எப்படி ஒரு சர்க்யூட்டில் என்ன வோல்ட் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓம்ஸ் லா என்ன சொல்கிறது? I = E/R. அதாவது ஒரு சர்க்யூட்டில் பாயும் மின்னோட்டத்தின் அளவு அந்த சர்க்யூட்டில் இணைக்கப்பட்டிருக்கும் ரெசிஸ்டரின் மதிப்பு, அதாவது ஓம்ஸ், அதை இயக்கும் மின்னழுத்தத்தின் அளவு, அதாவது வோல்ட், ஆகிய இரண்டையும் பொறுத்தது. இந்த விதியில் ஏதேனும் இரண்டின் மதிப்பு தெரிந்தால் மூன்றாவதின் மதிப்பை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். வோல்ட் கண்டுபிடிக்க கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் பெருக்கவும். E = I/R. ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க வோல்ட்டை கரண்ட்டால் வகுக்கவும். R = E/I. இந்த இரண்டு உதாரணங்களிலும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உதாரணம் 1. ஒரு சர்க்யூட்டில் இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு 120 ஓம் ரெசிஸ்டர் வழியாக 100 மில்லி ஆம்பியர், அதாவது 0.1 ஆம்பியர் கரண்ட் பாய்ந்தால் அந்த சர்க்யூட் எத்தனை வோல்ட் பேட்டரியுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். விடை காண்போமா? வோல்ட் காண்பதற்கான சூத்திரம் E = I/R. வோல்ட் கரண்ட் ரெசிஸ்டன்ஸு, அதாவது 0.1 ஆம்பியர் × 120 ஓம்ஸ், அதாவது அதனுடைய மதிப்பு 12 வோல்ட். அந்த சர்க்யூட்டில் 12 வோல்ட் பேட்டரி இணைக்கப்பட்டு இருக்கிறது. உதாரணம் 2. அதே சர்க்யூட்டில் 12 வோல்ட் பேட்டரி இணைக்கப்பட்டுள்ளது. அந்த சர்க்யூட் 100 மில்லி ஆம்பியர் 0.1 ஆம்பியர் கரண்ட் எடுத்தால் அதில் இணைக்கப்பட்டுள்ள ரெசிஸ்டரின் அளவு, அதாவது ஓம்ஸ், எவ்வளவு? விடை காண்போமா? ரெசிஸ்டன்ஸ் ஓம்ஸ் காண்பதற்கான சூத்திரம் R = E/I. ஓம்ஸ் கண்டுபிடிக்க வோல்ட்டை கரண்ட்டால் வகுக்க வேண்டும். ஓம்ஸ் = 12 வோல்ட் பை 0.1 ஆம்பியர், அதாவது 120 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அந்த சர்க்யூட்டில் 120 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இணைக்கப்பட்டு இருக்கிறது.